Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ளஃபியான சாஃப்டான பட்டோரே ரெசிபி பார்க்க போறோம். சோலே பட்டோரேல சோலே ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க பட்டோரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். நல்லா தரமான மைதா மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. கோதுமை மாவில் கூட சில பேர் பண்ணுறாங்க. உங்கள் விருப்பம்னா கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் சோலே பட்டோரேனாவே இந்த மைதா மாவில் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். இப்போ தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப புளிப்பு இல்லாமையும் இருக்கக்கூடாது, ரொம்ப புளிச்சும் இருக்கக்கூடாது. நம்ம சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு மீடியம் புளிப்பாக இருந்தால் போதும். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். சில பேர் பேக்கிங் சோடா, ஈஸ்ட், ஈனோ இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா பேக்கிங் பவுடர் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடக்கூடாது. ஏன்னா நம்ம இது தயிர் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். நிறைய உப்பு இருந்துச்சுன்னா ஒரு நல்லா இருக்காது பட்டோரே. அதனால் ஏன்னா மாவு நல்லா ஊறி வரும், அதனால் உப்பு நிறைய போடக்கூடாது. 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே இதில் நம்ம தயிர், பால் எல்லாமே ஊற்றிருக்கோம். அதனால் அவ்வளோ தண்ணி இழுக்காது. இதுக்கு பொதுவாகவே மைதா மாவுக்கு அவ்வளோ தண்ணி இழுக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கிறோம். ஒரேடியாக தண்ணி ஊற்றினோன்னா அப்படின்னா மாவு குழ குழன்னு ஆகிடும். அதனால் தேவைக்கேற்ற மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி குத்தி குத்தி ஒரு 7-8 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்தோன்னா மாவு நல்லா திரண்டு நல்லா சாஃப்டாக வந்துடும். இது நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இப்படியே இதை மூடி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். நல்லா ஊறட்டும் மாவு. 1 மணி நேரம் ஆச்சு. நல்லா மாவு ஊறி வந்துருச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நமக்கு தேவையான சைஸில் நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு மாவு மேலே போட்டுக்கலாம், மாவு தூவிக்கலாம். ஏன்னா பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் மாவு மேலே தூவிட்டு அப்புறம் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ நம்மளுக்கு பெருசாக வேணுனாலும் பெருசாக உருட்டிக்கலாம், சின்னதாக வேணுனாலும் சின்னதாக உருட்டிக்கலாம். நான் மீடியம் சைஸ் உருண்டைகளாக தான் உருட்டி எடுத்திருக்கேன். நான் பெருசாக வேணும் உருட்டணும் அப்படின்னா நிறைய எண்ணெய் வச்சு நிறைய பொரிச்சு எடுக்கணும். நம்ம மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. அந்த சைடு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதுக்கு எண்ணெய் நல்லா காயணும், சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ ஒன்றுனா திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக திரட்டணும், மெல்லிசாக திரட்டக்கூடாது. மெல்லிசாக திரட்டினோன்னா உப்பி வராது. கொஞ்சம் மொத்தமாகவே நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ போட்டு ஒன்றுன்னா போட்டு எடுக்க வேண்டியது தான். இதுக்கு வந்து நல்லா புகை வர்ற அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்புறம் தான் இதை வந்து இந்த பட்டோரேவை பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வருது பாருங்கள். இப்போ நல்லா ப்ளஃபியாக உப்பி வருது பாருங்கள். இது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சாதான் இப்படி வரும். எண்ணெய் காயாமல் நம்ம பொரிச்சு எடுத்தோன்னா உப்பி வரவே வராது. அதே மாதிரி நம்ம மெலிசாக தேய்ச்சி எடுத்தாலும் இது மாதிரி உப்பி வராது. கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சாதான் இப்படி நல்லா உப்பி வரும். இப்போ எடுத்துடலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். நான் வந்து ஆக்சுவலாக அந்த சோலே பட்டோரே ரெண்டுமே செஞ்சு ஒரே வீடியோவாக செஞ்சு காமிச்சு போடலாம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் வந்து வீடியோவில் அப்படி போட்டோன்னா வீடியோ லாங்காக போகும். நான் வந்து நியூ யூடியூபர், எவ்வளோ தூரம் லாங்காக என் வீடியோவை பார்ப்பீங்க என்னன்னு தெரியாது. அதனால தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி 2 வீடியோவாக போடுறேன். இப்போ இன்னொரு பட்டோரேவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கே தெரியும் இல்லை, ஒன்று பொரிச்சு எடுக்கும்போது நமக்கே தெரியும் எப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் மீடியமாக தணலை வச்சுக்கணும், எப்போ இதாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு பொரிச்சு எடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மீடியமாக ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் ஹை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுங்க. ஆனால் இதுக்கு வந்து நல்ல சூடாக இருக்கணும் எண்ணெய். அப்போ தான் பட்டோரி நல்லா உப்பி வரும். இப்போ எல்லா பட்டோரியும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக நம்மளோட ப்ளஃபியான சாஃப்டான பட்டோரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பட்டோரே நல்லா வர்றதுக்கு 2 முக்கியமான விஷயம். மாவு நல்லா 1 மணி நேரம் ஊறணும். எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் பொரிச்சு எடுக்கணும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.